வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு வேர்டு டேக். அந்த டேக்குங்கிறத வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸு டிஃப்ரெண்ட் மீனிங்கில் நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ டேக்குனா எடு, இது ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக. ஆனால் அதை வச்சு எத்தனை சென்டென்ஸு என்னென்ன மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவனை பள்ளிக்கு அழைத்துச் செல் அப்படின்னு சொல்லணும். அவனை பள்ளிக்கு அழைத்துச் செல் எப்படி சொல்லுவோம்? டேக் ஹிம் டு ஸ்கூல். டேக் ஹிம் டு ஸ்கூல். இப்போ இந்த இடத்துல டேக்ங்கிறது எடுங்கிற மட்டும் இல்லை, அவரை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ, அழைத்துச் செல், டேக் ஹிம் டு ஸ்கூல். குறிப்பு எழுதிங்கன்னு சொல்கிறோம். குறிப்பு எழுதுங்க. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? டேக் ஏ நோட். இந்த இடத்துல பாருங்கள், டேக் ஏ நோட், குறிப்பு எழுதிக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷில் டேக் ஏ நோட். அவங்க 2 கோல் போட்டாங்க, அவர்கள் 2 கோல் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட்பால் மேட்ச்சில் தே டுக் 2 கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே டுக் 2 கோல்ஸ். அந்த டேக்கிற வார்த்தையில் எவ்வளவு மீனிங்கு, எவ்வளோ சென்டென்சஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்கில் வருங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவர்கள் குழந்தையை படம் பிடித்தார்கள். இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? தே டுக் எ ஃபோட்டோ ஆஃப் தி சைல்டு. தே டுக் எ ஃபோட்டோ ஆஃப் தி சைல்டு. படம் எடுத்தார்கள், படம் பிடித்தார்கள். அவள் ஒரு ஆழமான மூச்சு விட்டாள். she took a deep breath. she took a deep breath. பாருங்களேன், அந்த டேக் எவ்வளோ ஒரு எத்தனை வகையான சென்டென்சஸ் we can make with a single word of take. அந்த படத்தை ஒரு பார்வை பார், ஒரு பார்ப்ப அந்த படத்தை கொஞ்சம் பார்வை. take a look at the picture. take a look at the picture. take a look at the picture. அந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆஃபீஸுக்கு காரை ஓட்டிட்டு போப்பா, அலுவலகத்துக்கு காரை ஓட்டிச்சல். டேக் த கார் டு த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். டேக் த கார் டு த ஆஃபீஸ். அப்போ அந்த காரை எடுத்துருப்போம். அவன் அந்த புத்தகத்தை முடிக்க 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டான். அவன் அந்த புத்தகத்தை முடிக்க 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டான். He took 2 hours to finish the book. He took 2 hours to finish the book. இதே தான் டேக் உடைய பாஸ்ட் டென்ஸ் டுக்கு. எடுத்துக்கொண்டான். He took 2 hours to finish the book. அவர்கள் பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றனர். கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு சென்றார்கள். எப்படி சொல்லுவோம்? They took the dispute to the court. They took the dispute to the court. இந்த டேக் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அவனை மடையன் என்று நினைக்காதே, அவனை ஃபூல்னு எண்ணாதே. எப்படி சொல்லுவோம்? டோன்ட் டேக் ஹிம் ஃபார் அ ஃபூல். டோன்ட் டேக் ஹிம் ஃபார் அ ஃபூல். அவளுடைய பாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது, மகிழ்ச்சி ஊட்டியது. அவளுடைய பாட்டை கேட்டோன்னே மகிழ்ச்சி ஊட்டியது. எப்படி சொல்கிறாங்க? her song took the heart of the listeners. her song took the heart of the listeners. அந்த கேட்டவங்களுடைய இதயம் பரவசம் அடைந்தது, அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு இப்படி சொல்லலாம், her song took the heart of the listeners. அவள் பொருளை சரியாக புரிந்து கொண்டாள். அவன் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. she took the meaning right. she took the meaning right. அவன் சொன்னதை அவங்க சரியாக புரிந்து கொண்டார்கள். she took the meaning right. இது மாதிரி டேக்கில் ஒரே ஒரு வேர்டில் எத்தனை சென்டென்சஸ், எவ்வளோ டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. எழுத்துக்கள் நம்ம அந்தந்த வார்த்தையை வச்சு எப்படி சென்டென்ஸு டிஃப்ரெண்ட் மீனிங்கில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்து டேக்கை வச்சு இன்னும் இருக்குது, பட்டு
ரொம்ப நேரம் போனால் அவங்க போர் அடிக்கும்னு நிப்பாட்டிட்டு நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாங்கிறது பார்ப்போம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.